ஃபேமிலி வெல்கம் பேக் டு கவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து மீஷோ காயின்ஸ் வந்து பார்ட் 4 வந்து பார்க்கணும். இது கொஞ்சம் லாங் வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீஷோ காயின்ஸ்னே வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து நான் ஒரு கிட் வந்து நான் ஆர்டர் போட்டேன். 817 ருபீஸ்க்கு வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். எனக்கு வந்து கையில் வந்து 900க்கு வந்துட்டு 13 ருபீஸ் வந்து என் கைக்கு கிடச்சிச்சு. 817 ருபீஸ்க்கான பர்த்தான ப்ராடக்ட் பார்க்கலாமா? இது வந்து ஒன் டே மட்டும் சோப் மாற்றி போட்டுட்டேன். அதனால் எனக்கு அந்த இடத்துல பிம்பிள்ஸ் வந்துருச்சு. நம்மளோட சேனலுக்கு சப்போஸ் வந்துருக்கீங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சொல்லிடுறேன் மேக்கப் கிட். இப்போ பாக்ஸ் ஃபுல்லாக இருக்க மேக்கப் கிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூடோட ஐஷேடோ பிளேட். உங்களுக்கு மாற்றி தெரியும். உங்களுக்கு எப்படி கட்டுறது என்ன எப்படி கட்டுறது இப்படியா கட்டுறது? சரி, ஓகே. நியூடோட ஐஷேடோ பிளேட் தான் வந்து போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆனது மாற்றி கட்டிட்டேங்க. ஓகே, இது வந்துட்டு குவாலிட்டி வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு அதில் பார்க்குறதுக்கு இதில் பார்க்குறதுக்கு ஒரு சில டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. தவிர மற்றபடி ஓகே தான். இங்கே வந்து ஒரு கண்ணாடி வந்து இருக்குது. தெரியுதா? அப்புறம் இங்கே அந்த இருக்கு இல்லையா, வந்து நிறைய இருக்குது. பாரு கிராஃபு மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் வந்து இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு. நான் வந்து ஆர்டர் பண்ணதே இதுக்காக தான். நான் வந்து மேக்கப் ப்ராடக்ட் வந்து என்கிட்ட முன்னாடி நிறைய இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு பேக்கு எவ்வளோ பெரிய பேக் ஃபுல்லாக இருக்கும். இப்போலாம் நான் அந்தளவுக்கு எதுவுமே யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்னால் இந்த லிப்ஸ்டிக் தான். இதில் வந்துட்டு நான் ஒரு 4 கலர்ஸில் வந்து ஆர்டர் கொடுத்தேன். 4மே எனக்கு அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் கலரு இதில் ஒன்று இருந்துச்சு. டபுள் கலர் இருக்குது. இதை பாருங்க தான் தெரியுது உங்களுக்கு. எந்த அளவுக்கு தெரியுதுன்னு கூட எனக்கு தெரியல. இந்த ஷேட் ரெட், இது வந்து லைட்டாக கொஞ்சம் டார்க் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு இந்த ஷேட்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கலர்ஸ் எனக்கு இவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி இதில் இருக்க 4 கலர்ஸுமே எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து வந்திருக்கு. மேட் மினின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வந்திருக்கு. இந்த 4 கலர்ஸுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இது நான் ஒரு இதை மட்டும் நான் 116 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இது போக வந்துட்டு எனக்கு இந்த கலர்லாம் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு. எனக்கு லிப்ஸ்டிக்கில் வந்துட்டு குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. நான் வந்து ஒரே ஒரு ஷேட் மட்டும் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு இங்கே இருந்து பார்க்க தெரியலன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிக்கும். இந்த 4 ஷேடுமே எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இதோட லிங்க் வந்து வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். எனக்கு செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட்னு தான் தோணுதே தவிர இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இது எந்த ப்ராடக்ட்டுமே ஒன்று கூட எனக்கு அப்படி தோணலை. அது வந்து செகண்ட். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ml உள்ள மேக்கப் ஃபிக்சர். இது வந்துட்டு மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்சர் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம்லே அது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் ப்ளஷும் போட்டிருக்கு. இன்ஷீட் 25லேருந்து வந்திருக்கு. இதோட பிராண்ட் வந்து பீன் தான் போட்டிருக்கே தவிர ஃபவுண்டேஷன் இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவைப்படும் போது வந்து எடுத்துக்கேன். இது வந்து ஆமாம், ஃபவுண்டேஷன் வந்துட்டு எத்தனை ml 50 ml இருக்குது. இது வந்து 3 in 1 வந்துட்டு. இது என்னென்னா ஐப்ரோ பென்சில், அதுக்கப்புறம் மஸ்காரா, இது ஒன்று வந்துட்டு ஐலைனரும், இன்னொன்று வந்துட்டு மஸ்காராவும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் இது ஐப்ரோ பென்சில். இதை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் இந்த ஐப்ரோ பென்சில். அதனால் வந்துட்டு இது 3மே நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஐலைனர் வந்து இந்த பிராண்ட் செட்டே ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஆர்டர் பண்ணும்போதே பார்த்துட்டு எனக்கு இது செட் ஆகாது. இதை மட்டும் நான் வேறு யாருக்கா கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இது வந்து ப்ரைமர். இதோட ப்ரைஸ் வந்து 200 வந்துட்டு வெளியில். நீங்கள் இந்த பாக்ஸ்லேயுமே வந்து 200 தான் போட்டுருக்கு. ஃபேஸோட ஜெல். இதை வந்துட்டு நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை. அதை நான் ஓப்பன் பண்ணிட்டு கூட உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே நிமிஷம், இது என்ன ஒரே மாதிரி இருக்குது. ஐயோ 2 வச்சுட்டாங்க போலங்க. ஆமாம் 2 இருக்குது ஒரே இதில். அடடா நான் இதவே இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு வந்ததா இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் வந்திருக்கான்னு தெரியல. 2 இருக்கும் போல. 2மே ஒரே இது தான். சுச்சோ 2 இருக்குது. அவங்க மாற்றி பேக் பண்ணிட்டாங்க போல் 2ம். இல்லை என்னன்னு தெரியல. இது வந்துட்டு நம்மளோட ஹைலைட்டர். இது வந்துட்டு நம்ம லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு டபுள் செட் 2 in 1 கொடுத்துருக்காங்க. இந்த கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் நான் இதுக்காகவே ஒரு மேக்கப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த காம்பேக்ட் பவுடர். நான் காம்பேக்ட் பவுடர் வந்து நான் ஆர்டர் போட்டது வேறு, எனக்கு வந்ததும் வேறு. நான் வந்து இந்த கண்ணாடி இருக்கு இல்லையா டார்ச்சில், அதுதான் ஆர்டர் பண்ணி பிளாக் கலரில் இருக்கும். அதை தான் போட்டேன். எனக்கு வந்ததை பாருங்கள். இது வந்து உள்ளே ஒரு பாஞ்ச் கொடுத்துருவாங்க. இதை வச்சு இங்கே வச்சுட்டு இந்த டப்பாவில் குட்டியும் டப்பாவில் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த டப்பாவில் நம்ம அடுத்து இதை தீர்ந்ததுக்கப்புறம் என்ன போட்டு வைக்கலாம் தான் தோணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ரஷ். இது வந்துட்டு மேக்கப் இந்த திங்ஸுக்கெலாம் இது சூட்டபிள் ஆகிற மாதிரி குட்டி குட்டி ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த இதுவுமே நியூ பிராண்ட்லேருந்து தான் இந்த இமை இருக்கு இல்லையா இந்த இடத்துல அதுக்கு வந்து போட்டிருக்காங்க. 2 இது கொடுத்துருக்காங்க. எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் கன்ஃபார்ம் வந்துட்டு. ஏன்னா இதெல்லாம் வச்சோன்னா என் கண்ணு கலங்கி வெளியே ஊற்றிடும். அதுக்கப்புறம் இதுக்கெலாம் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்காக இந்த பிளெண்டரை வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குது. இது வந்துட்டு நான் முன்னாடி எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, அது என்ன சொல்கிறது, இந்த ஃபவுண்டேஷனு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ரீம்லாம் ஃபஸ்ட்டு பேசிக் கூட தெரியாதப்போ அப்படியே கலந்து போடுவோம் ஸ்கூல் போகும்போது. அதெல்லாம் நினச்சா அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். இதில் மொத்தம் நமக்கு எத்தனை ப்ராடக்ட் வந்துருக்கு அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு இது வந்துட்டு நமக்கு வந்து ஃப்ரீ கிஃப்டாக தான் வந்திருக்கு. இது வந்துட்டு 1. அதுக்கப்புறமா இது வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியல, 2 இது எல்லாத்துக்குமே வந்திருக்கான்னு தெரியல. நான் போய் அந்த ரிவ்யூவில் செக் பண்ணால் தான் எனக்கு தெரியும். இது வந்து 1, 2 இது. அதுக்கப்புறமா இந்த பவுடர் வந்துட்டு 3, 4, இந்த 5. இதுதான் நான் தெரிலன்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னன்னு தெரியல, நான் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட சொல்லிட்டேன். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் கீழே கூட போட்டுறேன். அதுக்கப்புறமா எத்தனை 1, 2, 3 இது 4, 5, 6 ஆச்சு. இதோட 7, 8, இது ஒரு 9, அதுக்கப்புறமா 10, ஒரு 11 ப்ராடக்ட் வந்து நமக்கு 817 ருபீஸ்க்கு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. எனக்கு லிப்ஸ்டிக் ஷேடை வந்து நான் இப்படி போட்டு காட்டிடுவேன். ஏன்னா இப்படி என்னென்ன ஷேடு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த கலர்ஸ்லாம் நான் போட்டு பழகிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த கலர்ஸ் தான் எனக்கு தேட ஆரம்பிக்கும். எனக்கு 4 கலர்ஸுமே அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த ரெட் மட்டும் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. தெரியுதா? ஒரே நிமிஷம். அச்சோ தம்பி படுத்துருக்கேன் தெரியும். ஓகே, இந்த கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. என் லிப்ஸ்டிக் ஷேட்லேயே உங்களுக்கு தெரியும் எனக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது கூட. இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபான்னு எனக்கு தெரியலை, யூஸ் பண்ண பார்த்தா தான் தெரியுது. வாட்டர் ப்ரூஃப்னு எதுலேயுமே மென்ஷன் பண்ணலை. இன்னொரு விஷயம், இதுதான் நம்மளோட மேக்கப் புதுசாக வாங்கியிருக்கேன். இதுதான் நான் சின்ன ஒரு 3 நிமிஷம் வீடியோலையோ இல்லை 2 நிமிஷம் வீடியோவில் சொன்னேன்னா கிளியராக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரில. நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுல் அப்டேட் கொடுக்குறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். பாய். லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் ஷேட் கட்டிக்கிறேன். எனக்கு அந்த லிப்ஸ்டிக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு இதுவாக என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ என்னென்னா அந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு உண்மையாலுமே வாட்டர் ப்ரூஃப் தான். எனக்கு தெரியல வாட்டர் ப்ரூஃப்னு மென்ஷன் பண்ணலை. நானுமே அதை கவனிக்கல என்னன்னு எனக்கு தெரியல. என்னன்னா இங்கே நான் தேய்க்கிறேன், தண்ணியில் போய் கழுவலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கழுவுறேன். கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னாலுமே நமக்குள்ளே உள்ளே போய்க்காதுன்றது எனக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. நம்ம ரொம்ப அழுத்தி எடுத்தா அப்படின்னா மட்டும்தான் வருது. எப்படின்னா சொரண்டுவோம் இல்லையா, சொரண்டி அதை போட்டு வைப்போம். இப்போ கூட கழுவிட்டு தான் வந்திருக்கேன். இங்கே பாருங்க தெரியுதா, அந்தளவுக்கு நான் சுரண்டி தேய்ச்சி எனக்கு அவ்வளோ போல. அதுக்கப்புறமா நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு பாஞ்சு வச்சுட்டு போல அதையுமே வச்சு தேய்ச்சி பார்த்துட்டேன். இங்கே மட்டும் போயிருக்கா. நான் லைட்டாக இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதோ அழைச்சதில் எனக்கு வந்து உண்மையாலுமே இது ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை. இதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன்.